நம் பூமிக்கு 2 மாதங்களுக்கு மட்டும் தற்காலிகமாக ஒரு நிலவு கிடைக்கப் போவதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம் பூமியை சுற்றி வரும் ஒரு இயற்கை சேட்டலைட் தான் நிலா. தற்போது அதே போல ஒரு விண்கல் நம் பூமியை சிறிது காலம் சுற்றிவிட்டு செல்ல உள்ளது. 2024 PT5 என்ற ஒரு விண்கல் நம் பூமியின் சுற்றுப்பாதையில் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் பயணிக்க உள்ளதாக அமெரிக்க வானிலை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் அரிய நிகழ்வாக செப்டம்பர் 29ஆம் தேதி முதல் நவம்பர் 25ஆம் தேதி வரை நம் பூமியை சுற்றி வரும் நிலவுடன் ஒரு புதிய துணைக்கோள் சேர்ந்து பயணிக்க உள்ளது. அதன்படி பூமிக்கு கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு 2 நிலவுகள் இருக்கும் என்று அமெரிக்க வானியல் அமைப்பு தெரிவித்துள்ளது. 2024 PT5 என்று பெயரிடப்பட்ட இந்த துணைக்கோள் ஆகஸ்ட் 7 அட்லஸ், அதாவது ஆஸ்ட்ராய்ட் டெரஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் என்ற ஒரு அமைப்பை பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்டது. அட்லஸ் என்பது நாசாவின் நிதியுதவி பெற்ற சிறுகோள் தாக்கத்தை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒரு அமைப்பாகும். இந்த அட்லஸ் தான் தற்போது இந்த 2ஆம் நிலவை கண்டுபிடித்துள்ளது. ஆனால் இந்த சிறுகோள் நம் நிலவை போல நிரந்தரமாக இயற்கை துணைக்கோள் அல்ல. பூமிக்கு அருகில் உள்ள பல பொருட்கள், அதாவது நியோஸ் என்று கூறப்படும் பல பொருட்கள் குறைந்த சார்பு வேகத்துடன் நம் பூமியை நெருங்கி வருகின்றன. அப்போது இந்த சிறுகோள்கள் தன்னுடைய சொந்த புவிமைய ஆற்றலை பல நாட்கள், பல மாதங்களுக்கு இழந்து விடுகின்றன. சில சமயங்களில் அதன் ஆற்றல் எதிர்மறையாக கூட மாறுகிறது. அப்படி நம் பூமியை நெருங்கி வரும்போது அந்த காலகட்டத்தில் இந்த சிறுகோள்கள் நம் பூமிக்கு கட்டுப்பட்டு இருக்கும் போது ஒரு சுழற்சியை கூட முடிக்காமல் குதிரை காலனி பாதைகளை பின்பற்றி நம் கிரகத்தை சுற்றி வருகின்றன. இதேபோல் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட 2024 PT5 என்ற இந்த சிறுகோள் செப்டம்பர் 29 முதல் நவம்பர் 5ஆம் தேதி வரை ஒரு மினி நிலவாக நம் பூமியை சுற்றி வருமா. 53 நாட்களுக்கு பிறகு இந்த சிறுகோள் அதன் வழக்கமான சூரிய மைய பாதைக்கு திரும்பும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்க வானியல் அமைப்பின் ஆய்வு குறிப்புகளில் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இந்த சிறுகோள் வெறும் 10 மீட்டர் விட்டம் கொண்டது. மேலும் இந்த விண்கல் நம் பூமியை முழுவதும் சுற்றாது என்றும் ஒரு வில் வடிவத்தில் பூமியை சுற்றிவிட்டு இந்த சுற்றுப்பாதையிலிருந்து வெளியேறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கடந்த 2006ஆம் ஆண்டும் ஒரு விண்கல் பூமியின் சுற்றுப்பாதைக்கு வந்து நம் பூமியை சுற்றி வந்ததாக கூறுகிறார்கள். மேலும் இந்த விண்கல் மிகவும் சிறிய அளவில் உள்ளதால் பூமியை சுற்றும் காலகட்டத்தில் இதனை வெறும் கண்களால் பார்ப்பது சற்று சிரமம் என்றும் கூறியுள்ளார்கள். மேலும் இந்த வாய்ப்பை வைத்து விஞ்ஞானிகள் விண்கற்கள் மற்றும் அவற்றின் சுற்றுப்பாதைகள் குறித்து மேலும் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார்கள். இந்த ஆய்வின் மூலம் எதிர்காலத்தில் நம் பூமிக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய விண்கற்கள் குறித்து முன்கூட்டியே கணிக்க முடியும். இந்த புதிய நிலா அறிவியல் ஆய்வுகளுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் ஆர்வத்தை தூண்டியுள்ளது. தொலைநோக்கி உதவியுடன் இந்த 2ஆம் நிலவை செப்டம்பர் 29ஆம் தேதி முதல் நவம்பர் 25ஆம் தேதி வரை பார்க்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.